போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட. கிறிஸ்தேசுவின் நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நம்பிக்கையின் செய்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்று நம்புகிறேன். பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்று பவுல் சொல்லுகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. அன்பான குடும்பத்தின் மக்களே, பவுல் தமது ஊழியத்திலே தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்து ஆண்டவரையே சார்ந்து வாழ்ந்த ஒரு மனிதன். உலகத்தினுடைய பலத்தினால், தன்னுடைய சரீர பலத்தினால், தன்னுடைய ஞானத்தினால் இந்த உலகத்தையும் கிறிஸ்துவை அழிக்க வேண்டும் என்று இருந்த ஒரு மனிதன் கிறிஸ்துவை நம்பி அவரை ஏற்றுக்கொண்டு வந்த பின்பதாக கிறிஸ்துவே எனக்கு பலன் என்று சொல்லுகிறார். இந்த உலகமோ, என்னுடைய முயற்சியோ, என்னுடைய பிரயாசமோ, என்னுடைய கல்வி அறிவோ ஞானமே அல்ல, அது பலன் அல்ல. கிறிஸ்துவே எனக்கு பலன் என்று சொல்லுகிறார். எனவேதான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவ என்று சொல்லுகிறார். அன்பான குடும்பத்தின் மக்களே, நாமும் கூட அநேக பலவீனங்களிலே, சோர்வுகளிலே, கஷ்டங்களிலே காணப்படலாம். ஆனால் நம்மை பலப்படுத்துகிறது கிறிஸ்துவே. நாமும் இந்த உலகத்தில் எது பலம் என்று யோசிக்கிறோமோ, எது உயர்வு என்று யோசிக்கிறோமோ, அது ஆண்டவருக்கு முன்பதாக பிரயோஜனமற்றதாய் மாறும். எல்லாமே அழிந்து போகக்கூடிய காரியங்கள். ஆனால் கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும்போது அதுவே நமக்கு பலன். அந்த ஒரே ஒரு பலனே இந்த உலகத்திலே நாம் பிரயோஜனமுள்ளவர்களாய் வாழக்கூடிய வழிகளை உருவாக்கும். கவலைப்படாதிருங்கள், கிறிஸ்துவே நமக்கு பலன். நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கும்போது இந்த உலகத்தை தாண்டி செல்லுவோம், அற்புதங்களை காண்போம், பலவீனங்களை தாண்டி செல்லுவோம், சோர்வுகளை தாண்டி செல்லுவோம், மன கஷ்டங்களை தாண்டி செல்லுவோம், குழப்பங்களை தாண்டி செல்லுவோம். கர்த்தருடைய பலன் நம்மை இந்த உலகத்திலே வாழச் செய்யும். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருப்பதாக. அன்பின் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துகிற ஆண்டவர் நீர் என்று அறிகிறோமே. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் இருக்கிற பலவீனங்கள் மறைந்து நீர் பலனாய் மாறுமப்பா. கரம் பிடித்து வழிநடத்தி செல்லும். திருமண நாளையும் பிறந்த நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நீரே பலனாயிரும். கைவிடாதபடி கடைசி வரை சுமந்து கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார்.